Hello my dear friends, welcome to London பார்வை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. என்னென்ன பேக் பண்ணிட்டு நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். அப்போது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயம் இந்த கண்ட்ரிக்கு வரோன்னா என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன எடுத்தோன்னே மளிகை ஜாமானம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்த புதுசில் மளிகை ஜாமானத்தில் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மசாலாஸ், அந்த பொடி ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. டப்புன்னு ஒரு இட்லி பொடி வாங்கினோன்னா கூட நம்ம ஊர்லேருந்து நல்லா பேக் பண்ணிட்டு வந்துட்டால் ரொம்ப நாள் தாங்கும். இங்கே அதை நான் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு கடையில் போயிட்டு வாங்கி கட்டுப்படி ஆகலை. இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் இல்லைன்னா நம்ம நாக்குக்கு இறங்கவே இறங்காது. நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பொடி ஐட்டம்ஸ் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி முதற்கொண்டு. சாம்பார் பொடி அம்மா செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எல்லாம் இல்லையா? அம்மா செய்கிற சாம்பார் பொடி வறுத்து அரைச்செல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்துட்டால் நம்ம அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். இங்கே நம்ம நார்மலாக ஆச்சி வாங்கினாலே கூட பார்த்திங்கன்னா 200 rupees, நம்ம ஊர் காசுக்கு 200 to 300, அதாவது 3 pounds அந்த மாதிரி வருது. பெட்டர் அதை கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. இன்னொன்று முக்கியமானது, எல்லோரும் அவ்வளோ ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ஜாக்கெட். நம்ம ஊரில் அந்த ரெயின் கோட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்கானது இங்கே அதை ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவீங்க. என்னன்னா இங்கே அந்த குளிர் நம்மளால் தாங்க முடியாது. பெட்டர் அதெல்லாம் நீங்கள் பேக் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வரும்போது போடுறதுக்காக ஒன்று கொண்டு வாங்க. அது போட்டாலும் நமக்கு இங்கே குளிர் தாங்காது. இங்கே நீங்கள் திருப்பியும் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிறைய பேக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னொன்று ட்ரெஸ்ஸு ஒரு 4-5 செட்டு மட்டும் கொண்டு வந்துட்டு இங்கே நிறைய சீப்பான ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குற ப்ரைமார்க்குன்னு சொல்லுவாங்கங்க. அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். மார்க் அண்ட் ஸ்பென்சஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, அங்கே அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் போய் வாங்குறது பார்த்திங்கன்னா ப்ரைமார்க்கில் தான் போய் வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் ஒவ்வொரு ஷாப்பில் போகும்போதும் அங்கே ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, கண்டிப்பாக சில கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும். கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்ஸு பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தலையில் போடுற எண்ணெய், அது குளிர்காலத்தில் வின்டர் சமயத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டிங்கனாலும் அந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வரும், டேண்ட்ரஃப் நிறையா வந்துடும். இந்த சம்மர் சமயத்தில் தான் நம்ம இங்கே நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் மறக்காமல் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நான் வரும்போது நிறைய சோப்பை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா சோப்பு போட்டதுன்னா நமக்கு அப்படியே ட்ரை ஆகிடும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். நம்ம ஊரில் வேர் தூத்துறது, நான் வெளியில் போகும்போது நமக்கு ஹீட்டுக்கு சோப் போட்டால் இட்ஸ் ஓகே, ஸ்கின் ஈக்குவல் ஆகிடும், காம்பன்சேட் ஆகிடும். ஆனால் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆல்ரெடி ட்ரை குளிரில் இங்கே. நீங்கள் சோப்பெல்லாம் கொண்டு வேஸ்ட்டுங்க. அதுவும் உங்களுக்கு வெயிட் லக்கேஜ் போடுறீங்க. இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர் ஜெல் தாங்க. ஷவர் ஜெல்லும் அதே ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணும்போது நமக்கு ட்ரைனஸ் தெரியாது. இங்கே நிறையா ஷவர் ஜெல்லில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் இருக்கும். மாய்ஸ்சரைசர் இருக்கிற ஷவர் ஜெல் நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இங்கே நீங்கள் ஷவர் ஜெல் இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மளிகை ஜாமான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. மளிகை ஜாமான் நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஷவர் ஜெல் இங்கே வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸும் இங்கே வாங்கிக்கலாம். மெயினாக நீங்கள் கொண்டு மளிகை ஜாமான் அது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பேக் பண்ணிட்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் கொண்டு வந்தது 1.5 yearsக்கு நியர்லி எனக்கு தாங்கிச்சு. அதுக்கப்புறம் இங்கே வாங்கி எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. இன்னொன்று, நீங்கள் வந்த உடனே இந்த வந்த உடனே உங்களுக்கு வேலை
அப்ளை பண்ணணும் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்ததை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்த உடனே உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறதுக்குள்ள இங்கே வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஜாபுக்குள்ளே நீங்கள் நுழைவீங்க. ஸோ அது வரைக்கும் அந்த மீன் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். ஏன்னா இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால ஊர்லேருந்து கொடுக்குற மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்கணும். கொடுக்குற இங்கே அந்த ரெண்ட்டு ப்ளஸ் டெபாசிட் கொடுப்பீங்க வந்த உடனே. ஸோ அதுலேயே பாதி காசு போயிடும். ஸோ நீங்கள் சமாளிக்கிறது எல்லாமே வந்து ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து நான் சொல்கிறத கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.